வியாதியா, கஷ்டமா, கண்ணீரா, சுகமே இல்லையா? இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குகிறார். காலை வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். அவரே உங்கள் பரிகாரி. இயேசு சொல்லும்போது, ஆண்டவர் சொல்லும்போது, கர்த்தர் சொல்லும்போது, உன் அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதிப்பேன், வியாதி உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்கிறார். நானே உன் பரிகாரியை கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தென் அமெரிக்காவில் பெருநாட்டில் நடந்த சம்பவம் நான் போயிருக்கிறேன். 3 முறை கர்த்தருடைய கிருபையினால் அந்த தேசத்துக்கு கொண்டு போனார். தேசத்தின் முழுவதிலும் ட்ராவல் பண்ண அந்த கிருபைகளை கர்த்தர் தந்தார். ஐ தேங்க் காட். ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். பெரிய உலகத்தில் பெரிய காடுகள், அமேசான் காடுகள் அங்கே தான் ஆரம்பிக்குது. அந்த பார்டர் வரைக்கும் போயிருக்கிறேன். மச்சு பிச்சு அப்படிங்கிற இடம் உலகத்தில் தலை சிறந்த இடம். அங்கேருந்து பார்த்தா அந்த அடர்ந்த காடுகளெல்லாம் தெரியும். அங்கே தான் ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் பாருங்கள், மலேரியா கண்டுபிடிக்கலை. மலேரியா வியாதி வந்தபோது மருந்து கண்டுபிடிக்கலை. இந்த சேசூட் சபை மிஷினரிகள் பெருநாட்டுக்கு போனார்கள். அங்கே மலேரியாவில் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த ஒரு விதமான பட்டை கலந்த தண்ணீரை குடித்து சுகமாகிறத பார்த்தாங்க. அது வரைக்கும் மருந்தே கண்டுபிடிக்கலை. 1742 ஸ்வீடனில் உள்ளவங்க அந்த மரப்பட்டைக்கு சின்சோனா என்று பேர் வச்சாங்க. ஏன்னா சின்சோன் என்கிறவர் தவறுதலாக அந்த பெருநாட்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்தார், வியாதிப்பட்டிருந்தார். தண்ணி தாகத்தில் அந்த குறிப்பிட்ட குட்டையில் தண்ணி கோரி குடித்தார், கசப்பு. ஆனால் குடிக்க சுகமாயிட்டார். இதை போய் அவர் வெளியே சொன்னார். இதை அவங்க பயன்படுத்தினாங்க. 1742 அந்த நாட்டை சார்ந்த ஸ்வீடன் நாட்டை சார்ந்த தாவரவியல் நிபுணர் வந்து அந்த மருந்தை கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் மலேரியாவுக்கு அந்த மருந்து தான் பயன்படுத்தப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கண்டுபிடிச்சாங்க. இந்த மரப்பட்டை, இந்த கிளை, குயினா என்கிற அந்த மரக்கிளை, அந்த பட்டையிலிருந்து வருகிற கசப்பு இந்த வியாதி குணமாக்குறதாக கண்டுபிடிச்சாங்க. ஆச்சரியம் இல்லை? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் எப்படி குணமாகிறது தெரியுமா? சில நேரம் மருந்து கைவிடலாம். மருந்து தப்பு இல்லை, மருத்துவம் தப்பு இல்லை. மருந்தும் கைவிடும், மருத்துவமும் கைவிடும். ஆனால் இயேசு கைவிட மாட்டார். சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு நல்ல மருத்துவரை பார்க்க போயிருந்தோம். அவர் பழக்கமானவர். நிறைய மக்கள் வெளியே உட்காந்துருக்கிறாங்க. எங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. 75 டோக்கன் அப்படின்னு. அவங்க ஒரு பெரிய ஆவிக்குரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அன்பானவர்கள், நல்லவர்கள். பார்க்க போயிருந்தபோது, பாஸ்டர் வாங்க, நல்லா இருக்கீங்களா, ரொம்ப நாள் ஆச்சுன்னு பேசிகிட்டு இருந்துட்டு சொல்கிறாங்க, சீக்கிரமாக நான் போகணும். அவங்க கையில் பாருங்கள், குளுக்கோஸ் போடுற அந்த வியாதிப்பட்டு அந்த டேக்கோடு வந்து உட்காந்துருக்காங்க. பாவம், சாக்ரிஃபைஸ் தான் சொல்லணும். இன்னொருத்தர வரமாட்டாங்க. அவ்வளோ டோக்கன்ஸ். அவங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அவங்க பலகீனமாக இருக்கிறாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம். பாருங்கள், அவங்க தங்க பலகீனத்திலும் அவங்க செய்துட்டு இருக்கிறத பார்த்தேன். பணி செய்கிறதை பார்க்கிறேன். நல்ல கவனிங்க. மருந்தும் கைவிடும், மருத்துவமும் கைவிடும். இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நம்புங்க. ஆமென். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள். ஒரு சாதாரண ஒரு ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு பட்டை ஒரு தண்ணீரில் கறந்து அந்த கசப்பு மருந்து மலேரியா வியாதியை குணமாக்க முடியுமானால், கொசுவினால் வருகிற வியாதியை குணமாக்க முடியுமானால், உங்களை என்னை படைத்த கர்த்தர் நம்முடைய அவயவங்களுக்கு அவ்வளவு வியாதியும் அவருக்கு தெரியும். அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள். எப்படி? விசுவாசம், ஜெபம். யாக்கோபு 5:14-15 வாசிக்கிறோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். நீங்கள் வியாதியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வியாதியோடு அவதிப்படுறீங்களோ, பல லட்சங்களை செலவழிச்சிட்டீங்களோ, இயேசுவே என்னை குணமாக்குன்னு சொல்லுங்க. அக்கிரமத்தை மன்னித்து நோய்களை குணமாக்குவார். ஆமென். ஒரு தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 8:22. ஆமென். கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ. ரண வைத்தியன், ரணம்னா அந்த சலம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதை பிதிக்கி வெளியே எடுத்து குணமாக்குற ரண வைத்தியன் அங்கே இல்லையோ. பின்ன ஏரியன் ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தமடையாமல் போனார். ஆண்டவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். ஜீசஸ் இஸ் அலைவ். அவர் விசுவாசிகள் குணமடைவீர்கள். இந்த காலை நேரத்தில் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போதே வியாதிப்பட்டால் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இயேசுவே என்னை குணமாக்கும் என்று சொல்லுங்கள். அவர் எசேக்கியா ராஜாவுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் கர்த்தர். பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் கர்த்தர். அந்த சந்த ரோகி மாத்திரமல்ல, உங்களுக்கும் கர்த்தர். இயேசு உங்களை குணமாக்குவார். ஆமென். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் பலகீனத்தோடு யாராவது இருப்பார்களா? இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும்,
சில சாட்சிகள் கடந்து வருவதாக. நரம்புகள், எலும்புகள், தசைகள், திசுக்களில் மறைந்திருக்கிற பலகீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டுடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.